வரதை என்னும் ஊரினிலே ரோமாபுரி என்னும் இடத்தினிலே கோவில் கொண்ட தாய்மரியே சலேத்துமாமரியே சரணம் அம்மா சரணம் அம்மா சரணம் அம்மா. சலேத்து அன்னையே சரணம் அம்மா, நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா. சலேத்து அன்னையே சரணம் அம்மா, நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா. நித்தம் என் நெஞ்சத்தின் நினைவெங்கிலும் நின் அன்பின் நிழலாடுதே அன்னையே. சலேத்து அன்னையே சரணம் அம்மா, நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா. சலேத்து அன்னையே சரணம் அம்மா, நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, சலேத் அன்னையின் அன்பு பக்தர்களே, பேருந்தில் பயணம் செல்பவர் தான் செல்ல வேண்டிய இடத்தில் நல்ல முறையில் சென்றடைவேன் என்ற நம்பிக்கையில்தான் பேருந்தில் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். தேர்வு எழுதும் ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையில்தான் தேர்வினை எழுத ஆரம்பிக்கிறார்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் ஒவ்வொரு நபரும் தான் செல்ல வேண்டிய இலக்கை அடைந்து வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையில்தான் ஓட்டத்தை தொடர்கிறார்கள். நோயாளிகள் மருத்துவர் தரும் மருந்து தன்னை குணமாக்கும் என்ற நம்பிக்கையில்தான் மருந்துகளை வாங்கி உண்ணுகிறார்கள். அதே போலதான் சலேத் அன்னையின் மீது நம்பிக்கை வைத்து இவ்வாலயம் நாடி வந்தவர்களை சலேத் அன்னை என்றுமே கைவிட மாட்டார். அன்னையின் மீது நம்முடைய அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இன்னல்கள் அனைத்தையுமே நம்முடைய சலேத் அன்னையின் பாதத்தில் வைப்போம். சலேத் அன்னை நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்திற்கு அன்பை தருவார், மகிழ்ச்சியை தருவார், சமாதானத்தை தருவார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழவும் அன்னை மரியாளை நான் நாடி வந்து விட்டேன், சலேத் அன்னையை நான் நாடி வந்து விட்டேன், சலேத் அன்னை என்னை தாங்கிக் கொள்வார் என்ற நம்பிக்கையிலே வாழ தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம்.
இந்த நாளிலே சிறப்பு உபயம் சாத்திப்பட்டு ராக்கி குடும்பம் இருதய மேரி சபரிமுத்து குடும்பத்திற்காகவும் தொண்டானந்தன் தேவநேசன் ஜெயராணி இந்த குடும்பத்திலே கணவர் தேவநேசன் என்பவர் வெளிநாட்டிலே அவர் நல்ல முறையாக இருக்கவும் ஜெயராணிக்கு நிரந்தர வேலை கிடைக்கவும் பிள்ளைகள் படிப்பு நலன் குறித்து மாதாவுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களுக்காகவும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமையும் கிறிஸ்துவே இரக்கமையும் கிறிஸ்துவே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும் இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும். ஜெபிப்போமாக. அன்பார்ந்த எங்கள் இறைவா, மகிமை பெற்று விளங்கும் புனித கன்னிமரியாளின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மானை திருக்கும் நற்சுகத்தையும் இவ்வுலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுதலையையும் விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். குறிப்பேடு 2ஆம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 17 இருந்து 25 முடிய. யோதயா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இறங்கிறார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசரேக் கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதேயாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோதயாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்கள். ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியாப்பு படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர்.
கொள்ளை பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிக சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேல் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோதாயின் மகன் இரத்தப்பழியின் பொருட்டு அவரது சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 24 முதல் 34 முடிய. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்தது இல்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்த நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாராம்? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். இது வாழ்வளிக்கும் நம் ஆண்டவர் வழங்கும்
நற்செய்தி. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. பாடுவோமா? காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உங்களை நடத்திய தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் 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 ஏன் மனமே. எங்களை எல்லாம் நித்தமும் காத்து எக்குறையும் இல்லாதபடிக்கு வழிநடத்தி வருகிற எங்கள் தேவனே, உம் பாதம் பணிகின்றோம். உமக்கே நாங்கள் சரணாகதி அடைகின்றோம். எங்களை சுமந்து கொள்ளும், எங்களுக்கு பலம் தாரும். இயேசுவில் பிரியமான புனித சலேத்து மாதாவின் அன்பு பக்த உள்ளங்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் என்கிற அற்புதமான உண்மையை, செய்தியை நம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். தாட்சி என்றால் என்ன என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் போதும். வேற்று வகையிலே, சமயத்திலே அல்லது பொன்மொழிகளில் பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் 125வது குறளிலே அற்புதமான ஒரு உண்மையை சொல்லுகிறார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உண்மை என்னவென்றால், பணிதல் என்பது செல்வருக்கு கூடுதலான ஒரு அழகு, ஒரு கூடுதலான ஒரு கொடை, கூடுதலான ஒரு பண்பு. அது மட்டுமல்ல, அழகுக்கே அழகு சேர்க்கிற அற்புதமான காரியம் இந்த பணிதல் என்பதுதான் என்பதை அழகூறப்படுத்தி சொல்லுவார். அன்பு உள்ளங்களே, சீராக் ஞானம் அதிகாரம் 3 வசனம் 18 படித்தோம் என்றால், பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு நீ பணிந்து நட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாவை, சலேத்து மாதாவை நாம் எடுத்துக்கொள்கிறோம். எந்த அளவிற்கு சதா இந்த மனித உலகத்திலே, மனிதர்கள் மனுஷிகள் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே இறைவனால் எந்த அளவுக்கு அவள் பெரியவளாக அல்லது பெண்களுக்குள்ளே பேறு பெற்ற பெண்ணாக உயர்த்தப்படுகிறாரோ, அந்த அளவிற்கு அவளுடைய உள்ளத்திலே தாட்சி உயர்ந்து நிற்கிறது. அப்ப பார்த்தீர்களா அருமையான அன்புள்ளங்களே, பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு நீ பணிந்து நட. இந்த காலத்திலே நாம் பார்க்கின்றோம், சதா மனித வாழ்க்கையில நான் யாரு தெரியுமா, என்னுடைய வயதின் எண்ணிக்கை என்ன தெரியுமா,
என்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா, இந்த ஊரிலே எனக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது தெரியுமா என்று சொல்லி நமக்குள்ளே நாம் பல நேரம் நம்முடைய நிலையை உயர்த்தி பார்க்கிறோம். ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தருகிற பாடம், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ நீங்க நன்றாக கவனித்து பாருங்கள், யார் ஒருவர் நிறைவாக இருக்கிறாரோ, யார் ஒருவர் முழுமையாக இருக்கிறாரோ, அவரால் மட்டும்தான் இது இப்படி நட, அதை அப்படி எடுத்து செல், அல்லது இப்படியாக நீ வாழ வேண்டும் என்கிற வழியை சொல்லி தர முடியும். அப்படி என்றால் நற்செய்தி வாசகத்திலே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 நாம் படிக்கின்ற அற்புதமான வசனம் இருக்கிறது. என்ன காரியம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற, என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் கனிவும் மன தாழ்மையின் உடையவன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ நம்மையெல்லாம் வழிநடத்த வந்த தேவன், நம்மையெல்லாம் இந்த உலக வாழ்விலே நேர்மையான உண்மையான பாதைக்கு அழைக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற அற்புதமான அந்த அழைப்பு என்னவென்றால், கனிவும் மன தாழ்மையும் உடையவர்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான அன்பு உள்ளங்களே, எந்த அளவிற்கு அவர் தன்னை தாழ்த்துகிறார் பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே அதிகாரம் 2 வசனம் 6 முதல் படித்து பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்துகிறார் என்று சொன்னால், தன்னை வெறுமையாக்கி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சார்பையே ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார், தன்னை தாழ்த்துகிறார். என் அருமையான அன்புள்ளங்களே, அவருடைய உள்ளம் என் நிலைக்கு அவர் தாழ்த்தி கொள்ளுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய விருப்பத்தை எதையும் நிறைவேற்றிக் கொள்ளாது இறைவனுடைய விருப்பத்தையே நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக்கி கொள்ளுகிறார். அதுதானே வெறுமையாக்குதல் என்கிற இடத்துக்கு முழுமை. ஃபாஸ்டிங் பிரேயர் என்பதனுடைய அர்த்தம் என்ன? பட்டினி இருப்பதா? இல்லையே. அதற்கு பிறகு அதற்கு அருமையான உண்மை என்னவென்றால், அதற்கு அது நோன்பு என்பது அர்த்தமில்லை. உண்மையான நோன்பு ஜெபம் என்பது என்ன? நம்மை வெறுமையாக்குவது. அப்படி என்றால் என்ன? என்னுடைய ஆசா பாசா உணர்ச்சிகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனை என் உள்ளத்திலே நிறைவுபடுத்தி கொண்டு, என்னை முழுமையாக்கி கொண்டு, அந்த இறைவனை ஜெபிப்பதும் இறைவனிலே வாழ்வதும் அந்த இறைவனிடத்திலே உறைவிடமாக்கி கொள்வதல்லவா ஃபாஸ்டிங் பிரேயர். அது அல்லவா உண்மையான ஜபத்துக்கான நோன்புக்கான அடையாளம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தன்னை வெறுமையாக்குதல், தன் நிலையை வெறுமையாக்குதல், தன்னுடைய ஆசையை வெறுமையாக்குதல், தனக்குண்டான விருப்பத்தை வெறுமையாக்குதல். அந்த வெறுமை என்கிற இடத்திலே தந்தையை முழுமை ஆக்கி பார்க்கிறார். அருமையான அன்புள்ளங்களே, அன்னை மரியா நமக்காக அனைத்தையும் இழந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய உணர்வுகள், தன்னுடைய உணர்ச்சிகள் அனைத்தையும் நமக்காக இழந்து நம்மையெல்லாம் சேவிக்க அவள் நம்மையே இந்த உலகத்திற்கு மீண்டும் ஆன்மீக வாழ்விலே பெற்றெடுக்க தன்னையே கொடுத்தாள் என்பதுதானே உண்மை. அருமையான அன்புள்ளங்களே, யார் ஒருவர் இழக்கிறாரோ அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதைத்தான் மாதா நமக்கு செய்தார். தன்னை இழந்து அவருடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த அளவிற்கு நான் உயர்ந்து விட்டேன் என்கிற மமதை கொள்ளாதபடி 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனம் படித்து பாருங்கள். அருமையான அன்புள்ளங்களே, நான் நட்டேன், அப்பல்லோ தண்ணீர் பாய்ச்சினார் என்கிற இடத்திலே அந்த இறைவன் தான் விலை வைக்கிறார் என்கிற உண்மை இருக்கிறது. நான் நட்டேன் என்பதற்காக பெருமை கொள்வதில்லை, நான் தண்ணீர் பாய்ச்சினேன் என்பதற்காக மமதை கொள்வதற்கில்லை. அதை விளைய வைத்த தேவனுக்கு மகிமை அளிப்பதே உன்னதமான வாழ்வுக்கு உண்டான தாட்சி. அப்ப தாட்சி என்பது என்ன? உண்மை நிலை. உண்மை நிலையை அறிந்து அந்த உண்மைக்கு மகிமைப்படுத்துவது, அந்த உண்மையை ஆராதனை செய்வது. ஐ ஆம் நத்திங் என்கிற உண்மையை அறிந்து இறைவன்தான் ஃபார் எவரிதிங் என்கிற உண்மைக்கு நம்மை அழைத்து செல்வதல்லவா தாட்சி. இந்த உண்மையை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான அன்பு பக்தர்களே, ஆண்டவருக்கு முன்னால் எந்த அளவுக்கு நாம் சமூக வாழ்விலே உயர்த்தப்பட்டாலும்,
இறைவனுக்கு முன்னால் தாட்சியோடு வாழ வேண்டும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கு செல்வம் தகைத்து. தன்னை தானே தாழ்த்துகிற எவரும் உயர்த்த பெறுவார். கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தந்தையே, இந்த நாளிலே மது அன்பு தாய் சலேத்து மாதாவின் பாதம் வந்திருக்கிற உம்முடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களை தாங்கிக் கொள்ளும், அவர்களை சுமந்து கொள்ளும். தன் நிலையில் சமூகத்தால் என் நிலைக்கு உயர்த்தப்பட்டாலும் ஆண்டவனே, உமக்கு முன்னால் நாங்கள் ஒன்றுமில்லை என்கிற தாட்சியோடு வாழ சக்தி தாரும், பலம் தாரும். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், நான் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் தயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள்கொள்ளான். என்னை கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனதுள் எழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனதுள் எழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி சகோதர சகோதரிகளை அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து படி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே, இறைவனின் அன்னையாம் புனித மரியாளின் நினைவு நாளில் உமக்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்புடையவனாவாகி உமது அன்பருடையும் உதவியையும் எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே
தூயவரான தந்தையே, என்றும் வாழும்